அன்பு அன்மக்கள் அனைவருக்கும் மணந்த கோடி அன்புகள். முதல்ல இந்த ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, இந்த தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ட்டான். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நான் யாருக்காக பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நானே நேற்று கேட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய பாப்பா வந்து இப்போ 13 வயசு முடிய போகுது. அவட்ட நான் கேட்டேன், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ நீ கேட்க போகிற அப்படின்ட்டு. அப்போ சொன்னேன், என்னோடய 15 வயசில் கண்டிப்பாக கேட்பேன், மாசாக கேட்பேன் அப்படின்னு ஏதோ பஞ்சு டைலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ அவள் கேட்பா, யாருமே நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது, யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துறேன்னு இந்த ஒரு காமெடி வரும்ல, விவேக் காமெடி, அந்த மாதிரி யாரும் கேட்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு பதிவும் ஒரு நற்பதிவுகளாக விளங்கி பிரபஞ்சத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தீய அதிர்வலைகளை நீக்க முடிஞ்சால் சந்தோஷம் தானே. ஆதிமகா சரஸ்வதி அன்னை அந்த ஒரு நோக்கத்தில் தானே இந்த புத்தகத்தை வந்து இது பண்ண இந்த பதிவின் மூலமாக பிரபஞ்சத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தீய கழிவுகள் நீங்காதான். பிரபஞ்சத்தில் வந்து இந்த ஆதிசக்தியின் ஒடுக்கத்துக்கு நாமும் ஒரு சின்ன கருவியாக நிலைத்து ஏங்கிட மாட்டோமா? எப்படி சொல்கிறது, இந்த ராமர் வந்து பாலம் கட்டும் போது அணில் வந்து கள்ளத்துக்கு பிடிச்சுன்னா அந்த கல்லால் என்ன பலன் இருக்கும்? ஆனாலும் அணில் வந்துச்சுல்ல, அணில் வந்து வாலண்டியராக வந்து தானும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுல. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனை தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதில் முதல்லே மற்ற கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சிந்தித்த கருத்துக்களாக இருந்தாலும், ஐயா வந்து இந்த அறிவினை உணர்வாக மாற்றுவது இல்லை உணர்வினை கொண்டு இயங்குவது அப்படின்னு 2 ஹிண்ட் இருக்குது. ஸோ ஹிண்ட்டாக தான் நானும் சொல்ல போகிறேன். இதை ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டினாகவும் கேட்குறேன். கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒற்றையணு தான் உணர்வுகளின் அதிபதி. ஆக்சுவலாக ஆன்மாவுக்கு வந்து உணர்வுகள் கிடையாது. ஒற்றையணு வந்து உணர்வுகளின் அதிபதி. அப்படி இருக்கும்போது ஒற்றை அணுவிடமிருந்து வெளிப்படும் உணர்வு அலைகளை நாம் உணர்ந்து கொண்டால் நம்ம வந்து இந்த உணர்வின் உச்சத்துக்கு சென்று உணர்வற்ற வெற்றிடத்தினையும் நம்ம உணர்ந்து விடலாம். அப்படிலாம் நம்ம ரிப்பீட்டடாக எல்லா உயர்வுகளும் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஒற்றை அணுவை வெளிப்படுத்தும் உணர்வு அலைகளை நம்ம எவ்விதம் உணர்வது? ஒற்றையணுவை முதலில் எவ்விதம் உணர்வது? ஒற்றையணுவை நம்ம உணர்ந்துட்டோமா? ஒற்றையணுவோட தரிசனம் கிடச்சிருச்சா? ஒற்றையணு வந்து இப்படி தான் செயல்படுது நமக்கு யாருக்காவது தெரியுதா? இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின், என் ரிப்பீட் கேட்காதீங்க. ஸோ இதெல்லாமே இனிமேல் கொஸ்டின்ஸ் மோடில் நிறைய கேட்க போகிறேன். எல்லாத்துக்கும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது கேட்குறவங்களோட அறிவை தூண்டுவதாகவும் இருக்காது. ஸோ இனிமேல் எல்லாமே ஃபுல்லாக கொஸ்டின்ஸாக கேட்டு விட்றேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேனோ அது ஃபுல்லாக கொஸ்டின்ஸாகவே கேட்டு விட்டுறேன். அது இட் மே ஆர் மே நாட் இன்டியூஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் இட் மே மேக் யூ டு திங்க் அண்ட் ஆக்ட் அண்ட் அனலைஸ். சரிங்களா? ஸோ இதில் ஐயா வந்து 2வது பேராகிராஃப் கொடுத்துருக்காருன்னா, அறிவு என்பது உணர்வு அலைகள் உரைக்கும் வண்ணம் செயலாற்றினால் இறுதியின் உணர்வின் உச்சம் சென்று உணர்வற்ற நிலையினையும் அடைந்திடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா, ஒற்றையணுவே நம்மெல்லாம் உணர்ந்துட்டோமா? ஒற்றையணு வெளிப்படுத்தும் உணர்வு அலைகள்னா அது ஏதாவது பர்டிகுலர் டைமில் இப்போ 3 to 11, 11 to 7, 7 to 3 அந்த மாதிரி டைம் பீரியட்லாம் இருக்குது இல்லையா? ஒளி லைட் என்னும் புத்தகத்தை படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ இந்த நேரத்தில் ஒற்றையணு வந்து மாறுபட்ட உணர்வு அலைகளை வெளிப்படுத்துதா? இதை நம்ம எவ்விதம் உணர இயலும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாத்தையும் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு, அகத்தியர் ஐயாவின் சாப்டர் 6ல் இது தான் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா கருத்துக்களும் நம்ம ஏற்கனவே சிந்தித்த அதே கருத்துக்கள் தான், ரொம்ப எளிமையான கருத்துக்களாகவும் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு நான் தொடர்ந்து பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். ஆனந்தகோடி அன்பு.